ஹலோ, இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் முள்ளங்கி மாங்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பருப்பு களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். மசூர் பருப்பு, துவரம் பருப்பு. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்திருக்கோம். மசாலா தூள் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடியும் மல்லித்தூளும் எடுத்திருக்கோம். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ண முள்ளங்கி, இதோட மாங்காவோட சதையும் கொட்டையும் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணேன். இப்போ ஒரு அடுப்பில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணி பருப்போடு கொட்டிக்கிறேன். இதோட மிளகு, ஜீரகத்தூள், மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி தக்காளியும் போட்டு நல்லா 2 விசில் விட்டுட்டு இறக்கிக்கிறேன். நல்லா வெந்திருக்கணும். அதோட நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நான் சிம்மில் வச்சு வேக விட்டேன், அதனால் குழஞ்சி வெந்திருக்கு. இதோட மசாலா பொடியும் காய்கறிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மத்தியானம் ஸ்கூல் ஆஃபீஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்புறதுனால கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு 3 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான சாம்பார் ரெடி. இதை அப்படியே சர்வ் பண்ணாதீங்க. நல்லா வாசனை வேணும்னா ஓப்பனில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அதில் சாம்பாரை இறக்கி ஊற்றிடுங்க. செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி ஈட்டிங்.